இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம யூனிட் 4 பார்க்கலாம். யூனிட் 4ல வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம யூனிட் 3 ஃபுல்லாக வந்து ப்ரீ வைப்ரேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் பார்ப்போம். ஸோ யூனிட் 4 வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே வந்து டேம்பிங் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோமா, m இன்டூ டி ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் c இன்டூ dx by dt. ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் ப்ளஸ் restoring force sx is equal to 0 ன்னு போடுவோம். ஆனால் இங்கே வந்து f cos omega t அப்படின்னு போடுவோம். ஸோ இது மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ நம்ம தேர்ட் யூனிட்டுக்கும் ஃபோர்த் யூனிட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பார்த்துக்கோம். ஒன்று வந்து ஃப்ரீ வைப்ரேஷன், இன்னொன்று வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ், இன்னொன்று வந்து டேம்ப்டு வைப்ரேஷன். நம்ம மூணாவது யூனிட்ல ஃப்ரீ வைப்ரேஷனும் டேம்ப்டு வைப்ரேஷன் பார்த்தோம். இப்போ வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து வைப்ரேட் பண்ண வச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் as ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ். இதில் வந்து ஒரு டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டெரிவேஷன்ஸ்க்கு அப்புறம் கடைசியாக என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எக்ஸ் மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ் மேக்ஸுங்கிறது எஃப் டிவைடட் பை நம்ம கொடுக்குற இங்கே கிடைக்கிற ஃபோர்ஸு. ஸோ ரூட் ஆஃப் சி ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட். சிங்கிறது நம்மளுக்கு தெரியும் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சி ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் s minus m omega squared the whole square. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேலே கீழே வந்து நம்ம எஸ்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் பை எஸ். ஸோ எஃப் பை எஸ் டிவைடட் பை, ஸோ இங்கேயும் வந்து சி ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை, ஸோ உள்ளே போகிறப்ப ரூட்டுக்கு உள்ளே போகிறப்ப எஸ் ஸ்கொயர்டாக போகும். ஸோ இங்கே வந்து எஸ்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர்டில் போகும். ஸோ எஸ் பை எஸ்ங்கிறது 1 ஆயிரும். 1 மைனஸ் எம் omega square divided by s the whole square. ஸோ இங்கே டேரெக்டாக இங்கே ஸ்கொயர் போட்டிருக்காங்க, உள்ளே போகிறப்ப இங்கே டிவைட் பை எஸ் ஸ்கொயர் தான் வரும். ஸோ இது எஸ் ஸ்கொயர், அது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை எஸ் அப்படின்னு நம்ம போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எஸ்ங்கிறது எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் நாட் டிவைட் பை ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் இந்த எம்மை வந்து இங்கே எஸ் பை எம் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ எஸ் பை எம்னு எழுதுறதும் இந்த எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் எழுதுறதும் ஒன்று தானே. ஸோ ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ எஸ் பை எம்னு வருமா. ஸோ எஸ் பை எம்னு வரும். ஸோ எஸ் பை எம்ங்கிறது நம்ம ஒமேகா என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலாக வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா இருக்கும். என்ன எழுதணும், எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எஸ். ஸோ ஃபோர்ஸு டிவைட் பை டேம்பிங் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். எக்ஸ் நாட் டிவைட் பை ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஒமேகா என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நோ டேம்பிங் கண்டிஷன்ஸ். நோ டேம்பிங் கண்டிஷனில் இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் வந்து அட் ரெசனன்ஸ்ல வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் அப்படின்னு சொல்லுவோம். நோ டேம்பிங் கண்டிஷன் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது டேம்பிங் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேம்பிங் இல்லை அப்படின்னா என்ன வந்து ஃபார்முலா வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இங்கே வந்து 0 ஆயிரும். ஸோ இது வந்து 0 ஆச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே வராது, இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வராது, இங்கே இந்த வேல்யூ மட்டும் வரும். இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ இதை வந்து இங்கே கிராஸ் பண்ணி எல்சிஎம் எடுக்கிறேன். ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா என் ஸ்கொயர். இந்த ஒமேகா என் ஸ்கொயர் மேலே போயிடும். இந்த எக்ஸ் நாட் என்ன சொல்லுவோம், எஃப் பை எஸ்ன்னு சொல்லுவோமா, இன்டூ இந்த ஒமேகா என் ஸ்கொயர்டு போயிடும். ஒமேகா என் ஸ்கொயர்டு எஸ் பை எம்னு சொல்லுவோமா. ஸோ இந்த ஒமேகா என் ஸ்கொயர்டு வந்து இங்கே போயிடும். ஒமேகா என் ஸ்கொயர்டு வந்து எஸ் பை எம்னு சொல்லலாம். ஸோ ரிமைனிங் ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் டிவைடட் பை எம் இன்டூ ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதான் வந்து என்னவா இருக்கும், நோ டேம்பிங் கண்டிஷனில் இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இதை டேரெக்டாக 0 போட்டுட்டு இந்த ஒமேகாவும் ஒமேகா என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். அதே வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன்னா அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என். ஸோ இதை போடுங்க,
இங்க வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என்னு போட்டீங்க அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1/1 1 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ 1 மைனஸ் 1 0. ஸோ ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இங்கே சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர்லாம் வந்து இந்த ரூட்டோட கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் டிவைடட் பை சி ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா என்னன்னு போடுவோம் டிவைடட் பை எஸ் மட்டும் இருக்கும். எஃப் பை எஸ் இன்டூ இந்த எஸ் மேலே போயிடும் டிவைடட் பை சி ஒமேகா என்னன்னு போடுவோம். ஸோ எஃப் டிவைடட் பை சி ஒமேகா என்னங்கிறது தான் இதோட வேல்யூ. அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் எஸ் மேக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எஃப் டிவைடட் பை சி ஒமேகா என் அப்படிங்கிறது போடுவோம். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து நம்ம டின்னு சொல்லுவோம். மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆர் டைனமிக் மேக்னிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் மேக்னிஃபையர் அப்படின்னா என்னன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் டு தி ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா D is equal to x max divided by x naught. So static deflection due to static force அப்படின்னு சொல்லுவோம். to the magnification factor. ஸோ நம்மளுக்கு வந்து D is equal to x max ஓட வேல்யூ தெரியுமா? ஸோ x maxங்கிறது என்ன போடுவோம்? x naught divided by root of c squared omega squared divided by s squared plus 1 minus omega squared divided by omega n squared the whole square. ஸோ இதை போடுவோமா? இதில் இந்த எக்ஸ் மேக்ஸ் வேல்யூ எழுதிட்டோம். கீழே வந்து எக்ஸ் நாட். ஸோ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா D is equal to. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆர் டைனமிக் மேக்னிஃபையருங்கிறது 1 divided by root of c squared omega squared divided by s squared plus 1 minus omega squared divided by omega n squared the whole square. இப்படி எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு ஃபார்ம்லையும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா c omega divided by s அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. c 2 into c omega divided by ஸோ மேலேயும் கீழேயும் 2 போட்டா ரெண்டு சேம் தான் s. ஸோ மேலேயும் கீழேயும் m ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ m ஆல ஸோ மேலேயும் m போடுங்க கீழேயும் m போடுங்க. மேலேயும் m கீழேயும் m. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2c ஒமேகா. ஸோ இப்போ பாருங்க இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும், m கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன c ஒமேகா டிவைடட் பை s ரெண்டுமே ஈக்குவல் தான். எப்படி எழுதலாம் அப்படின்னா 2s by m into m ன்னு எழுதலாமா? ஸோ இது எப்படி இருக்கும்? 2c ஒமேகா டிவைடட் பை 2m ஒமேகா n ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? s by mங்கிறது ஒமேகா n ஸ்கொயர். ஸோ 2c ஒமேகா டிவைடட் பை 2m ஒமேகா n into ஒமேகா n. ஸோ இப்படி எழுதுறோம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2c ஒமேகா டிவைடட் பை 2m ஒமேகா n வந்து என்ன எழுதுவோம்? cc ஒமேகா n அப்படின்னு எழுதலாம். இந்த cc into ஒமேகா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் s கொடுக்காம cc கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். D is equal to 1 divided by root of. ஸோ இந்த c ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை s ஸ்கொயர் பதிலாக இதை எழுதலாமா? 2c ஒமேகா டிவைடட் பை cc ஒமேகா n the whole square minus 1 minus omega square divided by omega n square. The whole square. So இதான் வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆர் டைனமிக் மேக்னிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் சேம் கண்டிஷன் தான். when no damping conditions கேட்டாங்கன்னா இது வராது. இது வராமல் இந்த ஸ்கொயர் இதில் உள்ளது மட்டும். ஸோ இங்கே ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இந்த 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 கண்டிஷன்ஸ் இல்லாமல் நோ டேம்பிங்கில் எழுதிடுவோம். இதே ரெசனன்ஸ் கண்டிஷனாக இது இல்லாமல் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை எழுதலாம். ஸோ அதான் வந்து டைனமிக் மேக்னிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.